சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து, மீனா, ரவி, ஸ்ருதி, ரோகிணி, மனோஜ் 3 பேரும் சேர்ந்து அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. காம்படிஷனில் ஒவ்வொரு ஆளுக்கும் 3 ரவுண்டு வரும். 3 ரவுண்டில் யார் ஜெயிக்கிறவங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு கப்பல்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க. கனடா காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட திறமை என்ன, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே எல்லோரும் முன்னாடி நீங்கள் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோகிணியை கூப்பிட்டு மேக்கப் போட சொல்கிறாங்க. ரோகிணியோ வந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகாக மேக்கப் போட்டு அவங்களோட திறமையை வெளிக்காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்ருதி சொல்லவே தேவையில்லை. நார்மலாகவே அவங்க பேசி எல்லாரையும் கலக்குன்னு கலக்கிறவங்க பல குரலில் பேசி வந்திருக்கிற எல்லாரையுமே மயக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் மீனா கண்ணை கட்டிக்கிட்டு பூவை கட்டி வந்திருக்கிற எல்லாரையும் ஒரு ஆச்சரியத்திலே ஆழ்ந்து விட்டுட்டாங்க. அடுத்து என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதோடு இல்லாமல் அடுத்து உங்கள் ரவுண்டில் நீங்கள் உங்கள் மனைவியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, ரோகிணியை பற்றி பேசுகிறாங்க. ரோகிணி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, ரோகிணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நானுமே எந்த விஷயத்தையும் ரோகிணி கிட்ட மறைக்க மாட்டேன், ரோகிணி என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாரு. அதோடு இல்லாமல் அடுத்து நம்ம ஸ்ருதி, ரவி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, என் அப்பாவுக்கு 3 பசங்களை நான் 3வது பையன். நாங்கள் குடும்பமாக ஒத்துமையாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம். அதே போல் நாங்களும் 3 குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி சொல்ல, உடனே இந்த விஷயத்தை கேட்டதுமே ஸ்ருதி அங்கேருந்து எந்திரிச்சாங்க. அது எப்படி ரவி, என்னோட டிசிஷன் இல்லாமல் நீயா இந்த டிசிஷனை எடுத்து இங்கே எல்லாரும் மொழியை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு இதில் துளி கூட விருப்பம் கிடையாது. என்னால் லேபர் பெயின் எல்லாம் அட்டன் பண்ணவே முடியாது. அதனால எனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஐடியாவே இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு உடைச்சிடுறாங்க நம்ம ஸ்ருதி. இதனால் வந்திருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, ஒரு பொண்ணாக பிறந்துட்டு குழந்தை பெற்றுக்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோட ஒரு வினோதமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.